பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவாருங்க. உங்க வாழ்க்கை மேல் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி அல்ல. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீங்க சந்தித்து வருகிற பாடுகள், பிரச்சனைகளை பார்த்து நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை தோற்று போய் விட்டது, நான் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கேன்னு. இல்லைங்க, நீங்க மேல் நோக்கி வளருவீங்க. பாருங்க, ஒவ்வொரு விதையிலும் தேவன் அதோடைய தன்மையை கொடுக்கிறார். அந்த விதை பூமியில விதைக்கப்பட்ட போது சில நாட்களுக்குள்ளாக அந்த விதை முளைத்து அந்த அந்த பூமியுடைய அந்த மண்ணை கிழித்து அது வெளியே வளர்ந்து அப்படியே வளர்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில சில பாடுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நீங்க மேல் நோக்கி வளருவீங்க. நீதிமான் பனைய போல செழிப்பான். ஆமாங்க, நீங்க மேல் நோக்கி தான் வளருவீங்க. உங்க வாழ்க்கை கீழ் நோக்கி அல்ல, உங்க வாழ்க்கை மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குது. நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கை படிப்படியா உயர்த்தப்படும். சீக்கிரத்துல உங்க சூழ்நிலைகள் மாறும். கலங்காதீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மேல விசுவாசம் வைங்க. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேல் நோக்கிதான் என்னை பிரகாசமாக, ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்த போது அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். காரணம், உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருதுங்க. அவருடைய கிருபையால் நீங்க உயர்த்தப்படுவீங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை தூக்கி எறியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கனம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். God bless you.